வணக்கம் குருஜி நேரம். சார் லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க சார்? மதுரையில இருந்து பேசுறேங்கம்மா. யாருக்காக ஜாதகம் பார்க்க போறீங்க சார்? என் மகளுக்கு. பிறந்த தேதி சொல்லுங்க சார். 28 28 9 9 2023. 2023. பிறந்த நேரம் 8:14 AM. 8:14 AM. பிறந்த இடம் சார்? மதுரை. மதுரை. ராசி நட்சத்திர லக்னம் சொல்லுங்க சார். துலா லக்னம், கும்பராசி. கும்பராசி, துலாம் லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? இன்னைக்கு 7:30 சனி ஸ்பெஷல். ஐயா, நல்லா இருப்பீங்க. என் தெய்வத்துக்கு அடுத்தபடியா வணங்கக்கூடிய என் குருஜி ஐயாவுக்கு வணக்கம். நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஐயா, இந்த ஜாதக பொண்ணு கொடுத்துருக்கேன்ல, ஞாபகம் இருக்குங்களா ஐயா? ஜாதகத்துக்கு குறிச்சு கொடுத்த தேதிங்கய்யா. நான் குறிச்சு கொடுத்ததா? நான் குறிச்சு கொடுத்த லக்னம். ஆமாங்கய்யா. 12ல நான் குறிச்சு கொடுத்த லக்னமா? சிசேரியனுக்கு நான் என்கிட்ட டேட் வாங்கினீங்களா? ஆமா, 28/9/2023 வாங்கினீங்க. 28/9. அடுத்தடுத்து இப்போ 13 வயசுக்கு பிறகு சனி தசை வருது, புதன் தசை வருது. லக்னத்தை லக்னாதிபதி பார்க்குது. அதான் அந்த 12ல சூரியன் செவ்வாய் மறைஞ்சாலும் சூரிய செவ்வாய் திசைகள் வராதே. ஆமாங்கய்யா. சூரியன் செவ்வாய் மறந்தாலும் அந்த சந்திரனோட பார்வை இருக்குங்களா? சந்திரனோட பார்வை இருக்கு. 9ஆம் இடத்திற்கு 9ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். சரிங்க. பிதற்காரகன் 12ல ராகு குரு. ஆமா, இப்ப குருதசை தான் நடக்குது துலா லக்னத்திற்கு. இப்ப நான் குறிச்சு கொடுத்தது துலா லக்னம் குறிச்சு கொடுத்துருக்கிறேன். ஆமாங்க, ஆமாங்க. லக்னாதிபதி ராசி எல்லாமே வலிமையாக இருக்கிற மாதிரி தான் நான் குறிச்சிருக்கிறேன். ராசியும் ராசிநாதனும் சுபத்துவமாகவே இருக்கிறாங்க. பௌர்ணமி சந்திரனோட சேர்ந்து இருக்கிறார் சனி. 13 வயசுல இருந்து கிட்டு 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 கிட்டுன்னு வளர்ச்சி ஆரம்பிக்குதே. அருமையான யோக ஜாதகம் இல்ல? நான் கொடுத்ததுன்னு சொல்லக்கூடாது, பெரிய வார்த்தை. நான் ஒரு நேரம் கொடுத்தா கூட கடவுள்கிட்ட வேண்டி எனக்கு ஐயா குறிச்சு கொடுத்த நேரத்துல பிறக்கணும்னு சொல்லி வேண்டுனே எனக்கு அதே மாதிரி கிடைச்சது. அதுதான் நான் ஒவ்வொரு முறையும் நான் எழுதி கொடுக்கும் போதெல்லாம் கொடுத்துருவேன். பரம்பொருள் இந்த குழந்தையினை நானே குடிச்சாலும் அது கிடைக்க வேண்டிய நேரத்துல கடவுளோட கையில தான் இருக்கு. பரம்பொருள் கடவுளோட கையில. ஜனனம் அத்தனையும் பிறக்கிறது எல்லாமே, என்ன பெரிய ஜோசியரா இருந்தாலும் சரி, என்ன பெரிய டாக்டரா இருந்தாலும் சரி, குழந்தை எந்த நேரத்துல பிறக்கணும்னு பரம்பொருள் தீர்மானிக்குதோ அவருடைய தீர்மானம் தான். உங்க குழந்தையே யோக நேரத்துல பிறக்கணும்னு குழந்தை தீர்மானிச்சிருக்காங்க. துலா லக்னம். அதிகமான சுபத்துவம் கிரகம் புதனுங்களா? புதனும் அதிகமான சுபத்துவ கிரகம், சனியும் அதிகமான சுபத்துவ கிரகம். சனி பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார். சரிங்க. அடுத்த நாள் பௌர்ணமி, அடுத்த நாள் புரட்டாசி பௌர்ணமி. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல புரட்டாசி பௌர்ணமி வந்துரும். சந்திரன் அவ்வளவு சுபத்துவமா படிக்க வைக்கலாம். எந்த தொழிலுக்கு படிக்க வைக்கலாம்? புதன் தான். ஆர்டிபிஷியல் இந்த மாதிரியான அமைப்புல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவேன். கம்ப்யூட்டர், கணிதம், ரொபோட்டிக்ஸ். இந்த குழந்தை இன்னொரு 6 மாசம் கழிச்சு பாருங்க, நீங்க ஒரு பொம்மையை கொடுங்க. அனிமேஷன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெதுவாக அனிமேஷனுக்கு கூட ஆன்லைன் கிளாஸ். எனக்கு வீடியோ கேம் விளையாடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்போயே நான் வேலை பார்த்தாலும் வீடியோ கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கேன். சும்மா ஆன்லைன் கிளாஸ்ல இப்ப என்ன சொன்னேன், அனிமேஷனுக்கு எந்தெந்த கிரகம் போன வாரம் நடத்தினேன். புதன், அதற்கடுத்து சனி. ஆமாங்க, அம்பாசிடர் அனிமேஷன். புதன் வந்து அந்த கிரியேட்டர், சனி வந்து நிதானமாக பொறுமையாக செய்யக்கூடியவர். அது அப்படியே புதன் சனி சுபத்துவமா இருக்கா? புதன் சந்திரனுடைய பார்வை, குருவனுடைய பார்வை, சனி சந்திரனுடைய இணைவு. ஆக சனி 2ஆம் நிலை சுபத்துவம். இந்த குழந்தை சர்வ நிச்சயமாக இந்த குழந்தை புதனுடைய துறைகளான கிரியேட்டிவ்னு சொல்லப்படக்கூடிய கணிதம், கணிப்பொறி, கம்ப்யூட்டர் சார்ந்த, சாஃப்ட்வேர் சார்ந்த துறைகளில் அப்படியே வரும். அதனால கவலையே பட வேண்டாம். ஆனால் குழந்தைய அது என்ன தேவைன்றதை அதை தீர்மானிக்க விடுங்க. உங்கள் குழந்தை உண்மையிலே புத்திசாலித்தனமான யோக குழந்தை. சரியா? ஓகே, வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க.